ஆண்டிக்கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய பிறநாள்தான் தைப்பூச திருநாள். இந்த ஆண்டு வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது. நாம் அனைவருமே இறைவனால் படைக்கப்பட்ட பொம்மைகள். அவன் ஆட்டுவிக்கும் தன்மைக்கு ஏற்பத்தான் நாம் ஆட வேண்டும். தவிர நம் இஷ்டத்திற்கு ஆட ஆரம்பித்தால் அவ்வளவுதான். இறைவன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதருக்கும் மேலான தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்குமே மிகச் சரியாக பொருந்தும். எப்பொழுதெல்லாம் கடவுள் இருப்பதையே மறந்துவிட்டு தேவலோக வாசிகளான தேவர்கள் தாங்கள்தான் பெரியவர்கள், தங்களை மிஞ்சிய சக்தி கிடையாது என்ற நினைப்பில் அளவுக்கு அதிகமாக மமதையில் திளைக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு புத்திமதி செல்வதற்காக ஏதாவது ஒரு திருவிளையாடலை நடத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதுண்டு. ஆனால் ஒரு திருவிளையாடலினுடைய விளைவாகத்தான் இந்த தைப்பூசமும் பிறந்தது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போரில் தேவர்கள் அசுரர்களை எதிர்க்க துணிவில்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டனர். கூடவே தாங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முதலில் பிரம்ம தேவரை அணுகி கதறினார். பிரம்மாவும் என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்க ஸ்ரீமன் நாராயணனை அணுகி ஆலோசனை கேளுங்கள் என்று ஒதுங்கிக் கொண்டார். தேவர்களுக்கு வேறு வழியில்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நாடி அசுரர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று மன்றாடினார்கள். ஆனால் ஸ்ரீமன் நாராயணனோ என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் எல்லாம் அல்ல ஈசனையே நாடி அவரையே சரணாகதி அடையுங்கள் என்று கூறிவிட்டார். இதில் தேவர்கள் அனைவரும் எம்பெருமான் ஈசனை நாடி தங்களை காத்தருள வேண்டும் என்று சரணடைந்து விட்டனர். வேறு வழியில்லாமல் ஈசனும் தேவர்களை காத்தருள திருவிளையாடல் ஒன்றை நடத்தினார். அதன் விளைவாகவே முருகப்பெருமான் எனும் கந்தர் உருவாகினார். இவர்கள் தங்களை வழிநடத்தவும் அசுரர்களுக்கு எதிரான போரில் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை உருவாக்கி தர வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனிடம் முறையிட்டனர். முக்காலமும் உணர்ந்த எம்பெருமான் தேவர்களின் மனக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டி தன்னுடைய சக்தியிலிருந்து உருவாக்கிய அவதாரம்தான் கருணை கடலான தந்தவேல். சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்படுத்திய 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் வீழுமாறு செய்தார். சரவண பொய்கையில் விழுந்த 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தைகளாக உருமாறின. உடனே அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர். கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார். கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி தேவியார் சேர்த்து அணைத்து 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கினார். 6 முகங்களையும் ஒன்றாக்கியதால் முருகன் என்று அழைக்கப்பட்டார். முருகன் ஆண்டிக்கோலத்தில் பழனியில் வீற்றிருக்கும் போது, பழனி மலையில் வீற்றிருக்கும் போது அவரை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞான வேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூச திருநாளாகும். இதன் காரணமாகவே 6 பேரை வீடுகளில் மற்ற இடங்களை விட பழனி மலையில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தேவர்களின் படை தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞான வேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரிகம், ஏவல், பில்லி, சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது நிச்சயம். திருநாளே முருகப்பெருமானை வழிபட்டு அவன் அருள் பெறுவோம். வந்த தினையும் வருகின்ற வன்வினையும் கண்டனென்று சொல்ல கலைந்திடுமே செந்திருநகர் சேவகா என்ன கிருநீர அணிவோர்க்கு மேவ வராதே வினை.